ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நீங்கள் 3 மாதம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிய போகுது. அதாவது குழந்தையின் வளர்ச்சி முழுமையாகிறதுக்கு இந்த 3rd மந்த் யூஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆனதுமே ஒரு என்டி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அது குழந்தை இதய துடிப்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு வேறு எதுவும் சிண்ட்ரோம் அன்னைக்கு ஒரு நோய் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக. 3rd மந்த் அப்படின்றது எதுக்குன்னா, நம்ம உடல் உறுப்பு எப்படி வளர்ந்துருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாகிறதுனால ஆனா பெண்ணான்றது கூட கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்கள் கர்ப்பப்பையில் இருக்க குழந்தையோட வளர்ச்சி பார்க்கலாம். கருவின் இமைகள் முழுமையாக உருவாக தொடங்கும். அது இறுக்கமாக மூடப்பட்டு தான் இருக்கும். கண்ணு திறக்க முடியாது. அதே போல் குழந்தையோட கால் கைகள்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். காலை விட கை கொஞ்சம் சற்று நீளமாக இருக்கும். அதே போல் உங்கள் குழந்தையோட கை விரலோட நகங்களும் கால் விரல் நகங்களும் வளர தொடங்கியிருக்கும். அடுத்த 3 மாதங்களுக்கு விரல்கள் கை கால் விரல்கள் நுனி வளர தொடங்கும். அன்றைக்கி உங்கள் பேபி மூமெண்ட் ஆவாங்க. ஆனால் உங்களுக்கு குட்டியாக இருக்கனால அசைவு முழுமையாக உணர முடியாது. அதுக்கு கொஞ்சம் சில வாரங்கள் ஆகலாம். குழந்தையோட உறுப்பும் அதன் தசைகளும் வளர்ச்சி அடைய தொடங்கும். கரு தொடர்ந்து பெரிதாக வளர தொடங்கும். உங்கள் குழந்தையோட அளவு ஆப்ரிக்காட்டு பழத்தின் அளவு இருக்கும். 12வது வாரம் முடிவில் குழந்தை 2.5 அங்குலத்திலேருந்து 3.5 அங்குலம் வரைக்குமே வளர்ந்துருக்கலாம். அவங்களோட எடை 28 முதல் 29 வரை கிராம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் 12வது வாரத்தில் சில பேர்த்துக்கு லைட்டாக தொப்பை போட்ட மணிக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு வயிறே தெரியாது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கரு மட்டும் நல்லா இருக்கா அப்படின்றத ஸ்கேனில் உறுதிப்படுத்திக்கோங்க. மற்றபடி எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுபோல் உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் கர்ப்பப்பையிலேருந்து அடிவயிற்றை ஏதோ லைட்டாக வலியை உணரலாம். கனமாக இருக்க மாதிரிக்கு கூட உங்களுக்கு இருக்கும். ஆடைகள் போடும்போது ஒரு விதமான இன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இறுக்கமான ஆடை அணிவதை தவிர்த்துக்கலாம். இந்த மாதத்தில் 1 கிலோ நீங்கள் வெயிட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு இந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு 300 கலோரிகள் கூடுதலாக எடுத்துக்கிறது நல்லது. அவங்க இருந்தாலும் உங்கள் மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் ஹார்மோன் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறனால ஹார்மோன்கள் நிலையில் மாறுபாடு ஏற்பட்டு பல்களில் வீர்களில் வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்படும் போது ரத்தம் கூட கசியலாம். இதனால் பயப்பட தேவையில்ல. உப்பு நீரில் கழுவுனாலும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோல் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால சரும நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது டார்க்காக மாறுவீங்க. ஏன்னா மெலனின் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும். இது ஹார்மோன் மாற்றத்தினால கூட ஏற்படும். அது மாதிரி தாய்ப்பால் உற்பத்தி தொடங்குவதால் மார்பகத்தில் புண்ணு ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு மார்பை சுற்றி கருமை ஏற்படலாம். அதுபோல் இறுக்கமான உடைகளை தவிர்த்து கொஞ்சம் லூஸான ஆடைகளை அணிவதன் மூலம் நீரோட்டத்தை அதிகரிக்கலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். நீரும் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. நீண்ட நேரம் நிற்பதையும் தவிர்க்கணும். லைட்டான தலை சுற்றல், வயிற்று வலி, பிறப்புறுப்பில் ரத்தம் லைட்டாக இருக்கிறது, தலை சுற்றல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில நேரத்தில் கன்சீவாக இருக்கவங்களுக்கு சுவாசம் அதாவது வாசனை திறன் அதிகமாக இருக்கலாம். இந்த சமயத்தில் மட்டன், அந்த சுவரொட்டி, சிக்கனில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. மீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுலேயுமே தாமிரம் இல்லாத மீன்களை எடுத்துக்கணும். விட்டமின்ஸ், தாது உப்புகள் நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கிறது நல்லது. காலையில் ஊற வச்ச பாதாம் இந்த மாதிரிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா கருவளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.